எப்போதுமே சொல்லுவாங்க, ஒரு பிக்சர வந்து பார்த்தீங்கன்னா, 1000 வார்த்தைகளுக்கு இணையானது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பிக்சர்ல வந்து நல்லா தெளிவா என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத வந்து ஈஸியா புரியிற அளவுக்கு நமக்கு மனசுக்கு புரிய வைக்க. ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிக்சர பத்தி பார்க்க போறோம். பிக்சர வந்து எப்படி கிரியேட் பண்றது? அதாவது வந்து சார்ட்ஸ் அப்படிம்பாங்க. சார்ட்ஸ் வந்து எக்ஸல்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, ஓகே. இது மாரி ஒரு டேபிள் இருக்கு. டேபிள்ல இருந்து நம்ம சார்ட் உருவாக்க போறோம். ஒரு சிம்பிளான சார்ட், எப்போதுமே மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சார்ட். அத வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்றேன் பாருங்க. எதுக்கு சார்ட் கிரியேட் பண்ணணுமோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து நான் இது வரைக்கும் வச்சு நான் இதுக்கு ஒரு சார்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்செர்ட் போங்க. இன்செர்ட் போயிட்டு இதில் எப்படியே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த சார்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார் சார்ட் தான். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சார்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து எப்படி மாடிஃபிகேஷன் அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். சார்ட்டை வந்து அப்படியே மினிமைஸ் பண்ணுங்கள். மினிமைஸ் பண்ணிட்டு நான் வந்து டேபிளில் சேஞ்ச் பண்ணி இது பண்ணுறதுனால நான் சார்ட்டை மினிமைஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதை கொஞ்சம் இந்த சைடு தள்ளிக்கலாம். பெருசு பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்த பிடிச்சி ட்ராக் பண்ணலாம். இல்லை இந்த இடத்த அகலத்தை இது பண்ணோம்னா இப்படி ட்ராக் பண்ணலாம். நீளத்தை இது பண்ணோம்னா இந்த கார்னரில் ரெண்டையும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கார்னரில் போய் இப்படி இழுத்திங்கன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து சேஞ்சஸ் பண்ணணும். சரி, ஓகே. ஸோ இது வந்து சார்ட் உருவாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எடிட் பண்ணுற இப்போ உள்ளே இருக்கிறத கூட எடிட் பண்ணலாம். இதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கே வந்த எந்த மந்த்து எப்படி செலவாகுது அப்படின்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஜான்வரி மந்த்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் செலவாயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த்து ஃபோனுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜான்வரி மந்த்து அவ்வளோ செலவு. அடுத்து வந்து பிப்ரவரி மந்த்து இந்த கலரில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் மார்ச்சோட செலவு எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து உதாரணத்துக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ட்லேயே வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து நான் ஜான்வரி மந்தோட ரெண்ட்டை வந்து ஒரு 1000லேருந்து 10,000 மாற்றி என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த இடத்துல வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இது டைனமிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்னலாம் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அது சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ இப்படி தான் வந்து சார்ட்டு பேசிக்கான சார்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு இனிமேல் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சார்ட்டை வந்து பெருசு பண்ணிட்டேன். இந்த சார்ட்டில் வந்து எப்படி வந்து நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே டேட்டா வந்து பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ அது ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்கு நான் சொன்ன மாதிரி. ஸோ இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சைடில் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நீங்கள் சிங்கிள் கிளிக் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக 2 டேப் ஓப்பன் ஆகும். ஒன்று ஃபார்மேட்டு, ஒன்று டிசைன். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறையா விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து சார்ட்டுக்குள்ள ஏதாச்சும் ரைட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி இங்கே பாருங்கள், இது மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ரைட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஏதாவது ரைட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரைட் பண்ணலாம். கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து ஏதாச்சும் பாக்ஸ் வரையணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து ஃபார்மெட்டில் போயிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் இது பண்ணலாம். இதை பற்றி இந்த சார்ட் டைட்டில் எடிட் பண்ணுறப்ப இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு காட்டுற பாருங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிளை ஆட் பண்ணிங்க அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே வந்துடும். உதாரணத்துக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இந்த இடத்த நீங்கள் டிக் பண்ணுறதை பொறுத்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டைட்டில். ஆக்சஸ் டைட்டில்ங்கிறத வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே ஏதாச்சும் சைடில் இது வந்து அமௌண்ட்டு கட்டுங்களா. ஸோ இங்கே வந்து அமௌண்ட் இன் ருபீஸ் அப்படின்ட்டு வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம் இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு வேறு சார்ட்டில் வேறு மாதிரி வேணும்னாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது வேணும்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் டைட்டில். சார்ட் டைட்டில்ங்கிறது வந்து இந்த இடத்துல. ஸோ இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டேபிள். அதாவது இங்கே வந்து டேட்டா இருக்குது. பட் ஆனால் எவ்வளோ அப்படின்னு பர்ஃபெக்டாக தெரியாது. இங்கேருந்து பார்த்தா 10,000, 12,000, 5,000 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா டைரெக்டாக தெரியாது கரெக்டுங்களா. ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவோட டேபிள் வந்து பேக்ரவுண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வந்து அப்படியே இங்கே கீழே கொண்டாந்துடும். ஸோ அது வந்து வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது எரர் பார்ஸ். இது அதிகம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது கிரிட் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற நம்பர்ஸை வந்து இந்த சார்ட்டை பார்த்தோன்னே இந்த சைஸை பார்த்தோன்னே ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத கிரிட் லைன் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மந்த்து வேணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ரெண்ட் லைன் வந்து இது பண்ணோன்னே எந்த மந்த்துக்கு ட்ரெண்ட் லைன் வேணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் எந்த மந்த் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணம் நான் பிப்ரவரி செலக்ட் பண்ணால் பிப்ரவரி மந்தோட ட்ரெண்ட் லைன் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வந்து இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் டைட்டிலில் வச்சு காட்டுறேன். சார்ட் டைட்டில் இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கொண்டு போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 இடத்துல எங்கே இதை ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும். ஸோ சென்ட்ரலி ஓவர்லே அப்படின்னா
அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளேஸ் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு இந்த இதில் போயிட்டு நீங்கள் டைட்டில் எங்கே வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நான் கிளிக் பண்ணுறேன், மறுபடியும் ப்ளஸ் சிம்பிளுக்கு வரேன். ஸோ வந்து அது மாதிரி நீங்கள் எங்கே வேணும் அப்படின்னு ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இன்சைட் பாரா, இல்லை வந்து இதை பொறுத்தவரைக்கும் இன்சைட் பாரா, இல்லை வந்து இன்சைட் பேஸா, அவுட் சைடாக, இல்லை வந்து டேட்டா கால் அவுட்னா இந்த சிம்பிள் மாதிரி ஒரு பேசுகிற மாதிரி ஒரு இது போட்டு வரும். ஸோ இது மாதிரி எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு நான் வேணாம், ஸோ தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கிரிட் லைன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு இங்கே வந்துருச்சு, இருந்தாலும் அதை வந்து உள்ளே வந்து லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணணும். இதை வந்து மூவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு இது எல்லாமே தனித்தனி பார்ட்ஸாக இருக்குது. உள்ளே பாருங்கள், இந்த இது தனி பார்ட்டாக இருக்குது, இது தனி பார்ட்டாக இருக்குது, ப்ளஸ் இது தனி பார்ட்டாக இருக்குது, டைட்டில் தனி பார்ட்டாக இருக்குது. ஸோ இது எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறப்ப. இங்கே பாருங்கள், இங்கேருந்து மூவ் பண்ணுற பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி சென்ட்ரலாக அலைன் பண்ணுறது தான் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். பட் நான் சென்ட்ரல் அலைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சென்ட்ரல் தான் அலைன் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு இது எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இன்னும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, இந்த சார்ட்டில் இருக்கிற டேட்டாவை ஒரு குறிப்பிட்ட டேட்டாவுக்கு மட்டும் எனக்கு வந்து சார்ட் வந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது 3 ப்ளஸ் இந்த ஏரியா எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் இருக்கிற டேட்டாவை பொறுத்து அந்த சார்ட் வருது. ஸோ இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு ஜனவரி பிப்ரவரி மந்தோட டேட்டா மட்டும் போதும் அப்படின்னு நான் நினைக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே போயிட்டு ஏதோ ஒரு கார்னரில் கிளிக் பண்ணிட்டு, ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி இப்போ பாருங்கள் மார்ச் மந்த் டேட்டா போயிடுச்சு. ஸோ மறுபடியும் ஒரு வேளை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வச்சு இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இதை வந்து வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும். ஸோ இதுலேயே வந்து எனக்கு வந்து இவ்வளோ டேட்டாவில் ரெண்ட் வேணாம், ரெண்ட்டோட டேட்டா மட்டும் வேணாம், இதை ரிமூவ் பண்ணணும் எப்படி அப்படின்னா மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னரில் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டருக்கு தனியாக ஒன்று இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட்டாவுக்கு தனியாக ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ரெண்டோட டேட்டா போயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு வேளை இருக்கிற டேட்டாவை இன்க்ரீஸ் பண்ணோம்னாவோ இல்லை ரெடியூஸ் பண்ணோம்னாவோ இந்த டேபிளில் போய்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸோ இல்லை ரெடியூஸோ ஆகிடும். சரி, ஓகே, நம்ம ஏதோ சார்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் இது மாதிரியான சார்ட்டை வந்து நம்ம வெளியில் அனுப்ப முடியாது கரெக்டுங்களா. ஸோ ப்ரெசென்டபுளாக இருக்கணும், ஸோ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ அது எப்படி வந்து நம்ம பண்ண போகிறது அப்படின்ட்டு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சார்ட் டைட்டில் எடிட் பண்ணுறது அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்படி உள்ளே போயிட்டு எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்பென்ட் சார்ட் ERT அப்படின்ட்டு கூட நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். நான் இப்படி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்படி இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி எல்லாம் ஒவ்வொன்றா எடிட் பண்ணுறது, இந்த கலரு எல்லாமே இப்படி ஒவ்வொன்றா எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னதான் மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்த சார்ட்டு வந்து பார்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன்னா இந்த ஏரியாவை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எதை செலக்ட் பண்ணேன்னா இந்த ஏரியாவை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே செலக்ட் பண்ணி இதை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த பாடி, இந்த பாடியில் தனித்தனி பார்ட்ஸு நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதான் வந்து மிக முக்கியமான நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். ஸோ வந்து தனித்தனியாக கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணலாம். இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து இது மேலே கொண்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வேல்யூஸ் வரும். பார்த்திங்களா, இந்த வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகுது. என்ன டேட்டா அப்படிங்கிறதையும் இதில் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அது வந்து சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இது இருக்குன்னு வைங்க, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கார்னரில் போய்ட்டு வச்சுட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும். ஸோ இதே வந்து உள்ளே ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் டிசைன் ஃபார்மேட் 2 ஓப்பன் ஆகிடுச்சா. டிசைன்லேயும் போய் இது பண்ணலாம். டிசைனில் போய்ட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா கிளிக் பண்ண நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது வேணும் அப்படின்னா இங்கே கீழே இதை கிளிக் பண்ணி நான் கிளிக் பண்ண இடத்த பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள் பாட்டமு. ஸோ இதுக்கு மேலே போனீங்கனாலும் நிறைய சார்ட்ஸ் வரும். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நம்ம பேசிக் சார்ட்டே வச்சுக்குவோம். ஸோ அப்போ தான் வந்து மற்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இந்த ஒரு கண்ட்ரோல் எஜெக்ட். ஓகே, நம்ம பேசிக் சார்ட் வச்சுக்கோம். ஸோ அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் எது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த கலர் வந்து எனக்கு நல்லா இல்லை, நான் வந்து இன்னும் நிறையா டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். என்டையர் இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்த கிளிக் பண்ணி என்டையர் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி சேஞ்ச் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொண்டு போய் எங்கே வேணாலும் இங்கே ட்ராக் பண்ணிட்டு எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். ஸோ போக போக ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ இது ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து நீங்கள் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு வந்து இதே
இதே வச்சுக்கிறேன். செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே வந்து இதுக்கு மேலே இது வேணும் அப்படின்னா இங்கே தனி பாரை வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா இந்த கிளிக் பண்ணி இதுக்கு மேலே போயிட்டு நீங்கள் வேணுங்கிறது வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹோமில் போயிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு எந்த தீம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஹோமில் போய் பண்ணணும். ஸோ கன்ஃபியூஷன் ஆகணும்னா ஹோமில் போய்ட்டு வந்து இதை கிளிக் பண்ண கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த கலரை சேஞ்ச் பண்ணணும்னா எங்கே போகணும், ஹோமில் போங்க, போயிட்டு இங்கே பாருங்க செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ பிளாக் நல்லா இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்டையர் சார்ட்டை செலக்ட் பண்ணி என்டையர் சார்ட்டோட பேக்ரவுண்ட் மாறிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறிடுச்சு. ஸோ இது என்டையராக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா போங்க, போயிட்டு எது வேணுமோ கொடுத்து எப்படி வேணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நோப்பில்லே வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் நோப்பில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது கண்ணாடி மாதிரி வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக் கலர் கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா நார்மலாக தெரியும். சரி, ஓகே, இப்படி தான் வந்து இது பண்ணணும். ஸோ இதை வந்து இது பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு யூ கொடுத்தீங்கன்னா அண்டர்லைன் ஆகிடும். ஸோ லெட்டர்ஸ் எப்படி எடிட் பண்ணிங்களோ அதே சேம் கான்செப்ட் தான். இதே போல்டு கொடுத்தீங்க அப்படின்னா போல்டு ஆகிடும். ஸோ இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு போல்டை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் என்டையர் ஏரியாவும் போல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை தனியாக கிளிக் பண்ணிட்டு போல்டு கொடுத்தீங்கன்னா இது போல்ட் ஆகிடும். கலர் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணலாம். இங்கே பாருங்கள் ரெட் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எந்த கலர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து சார்ட்டை வந்து எடிட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இதில் போயிட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து எப்படி ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ பை சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சார்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சுன்னா சார்ட்டுக்குன்னா எக்ஸ்க்ளூசிவாக இந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சீட்டை கிரியேட் பண்ணி அங்கே எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த சார்ட் அப்படியே கண்ட்ரோல் C பண்ணலாம். கண்ட்ரோல் C பண்ணிட்டு ஏதோ ஒரு புது சீட்டில் கொண்டு கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த டேட்டா கூட லிங்க் ஆனது தான். ஸோ அப்படி பண்ணலாம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதுக்குன்னே அந்த சார்ட்டுக்குன்னே தனியாக ஒரு சீட்டை க்ரியேட் பண்ணி அங்கே வந்து நல்லா க்ரியேட் பண்ணுவாங்க. நான் ஓப்பன் பண்ணி நான் சொல்கிறேன் பாருங்க. இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. டிசைன் டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சார்ட்டை கிளிக் பண்ணோம். இது 2 ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டிசைன் டேப் கிளிக் பண்ணோம். டிசைன் டேப் வந்தோடனே இங்கே போய்ட்டு மூவ் சார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மூவ் சார்ட்டை கிளிக் பண்ணோடனே எங்கே அப்படின்னு கேட்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. சீட் 1 2ல் இருக்குங்களா. ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 சீட்டு இது வரும். இந்த 3 சீட் என்ன அப்படின்னா இந்த 3 சீட்டோட நேம் தான். ஸோ இந்த 3 சீட்டுக்குள்ள நீங்கள் எங்கேயாச்சும் மூவ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நியூ சீட்டை கிளிக் பண்ணி இங்கே வந்து சார்ட் நியூ அப்படின்ட்டு போட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ எப்படி வந்து க்ரியேட் ஆகிருக்கும் பாருங்கள். இந்த செல்ஸ் எல்லாம் காணாமல் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக புது சீட்டில் சார்ட்டுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சீட்டை உருவாக்கி அங்கே வந்து சார்ட்டு போய் உட்காந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணலாம், சார்ட்டை மூவ் பண்ணலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. 2ல் எது வேணுமோ நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பை சார்ட்டை பற்றி பார்க்கலாம். ஏன்னா பை சார்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சார்ட்ஸில் நிறைய டைப் இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பை சார்ட்னு ஒரு சார்ட் இருக்குது, அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. எந்த இடத்துல அது பை சார்ட்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 100% வந்து இது பண்ணி அதை வந்து ஒரு பை மாதிரி, அதாவது ஸ்லைஸாக இது பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. பட் அதை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு என்டையர் ரோக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா என்டையர் இது வந்து ரோ, அது வந்து காலமாக சொல்லிட்டேன். ஸோ என்டையர் ரோக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை என்டையர் காலம்க்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து 100க்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். உதாரணத்துக்கு வந்து ஜான்வரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஜான்வரிக்கு யூஸ் பண்ணலாம். இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு போங்க, இன்சர்ட் போயிட்டு இங்கே இந்த பை சார்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி லைன் சார்ட்ஸ் இருக்குது. லைன் சார்ட்ஸு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பட் நான் பை சார்ட் தான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் ஜான்வரி மந்தோட என்டையர் டேட்டா வந்துடுச்சு. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமாக 100க்கு மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்லைஸை உண்டு பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தாவே தெரியும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது இங்கே எதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், கிரெடிட் கார்டுலேயும் ப்ளஸ் வந்து ட்ராவல்லையும் தான் இருக்கிறதுலே அதிகமான அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது மாதிரி தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போங்க. ப்ளஸ் சிம்பிள் போய்ட்டு டேட்டா லேபிள் கொடுத்துக்கோங்க. டேட்டா லேபிள் கொடுத்தா தான் கொஞ்சம் கிளியராக என்ன இது எதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2 ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக இந்த நம்பர் போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது 10,000 வந்து ட்ராவலில் ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். 8,000 வந்து இந்த கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். 7,500 வந்து ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தெரியுது. ஸோ வந்து இது வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா
ஒன்று என்டையர் இதுக்கு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து 3 மந்த்ஸுக்கு எடுத்து பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு அந்த சார்ட் நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை டெலீட் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆகிடும். ஸோ வந்து உதாரணத்துக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து என்டையர் மந்த்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு இன்சர்ட் பை சார்ட் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் கார்டு வந்து 3 மந்த்ஸுக்கு இந்த 3 இதுக்கு மட்டும் எவ்வளோ யூஸ் பண்ணி 1 2 3 அப்படின்னு காட்டுது. ஸோ வந்து இது வந்து ஏன் 1 2 3 அப்படின்னு காட்டு நம்ம ஹெட்டரை செலக்ட் பண்ணல. உதாரணத்துக்கு வந்து கண்ட்ரோல் இது கொடுத்துருக்கேன். இதை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் பேஜ் லேஅவுட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டல் வந்து எப்படி காட்டுதுன்னு பாருங்கள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல போய்ட்டு இன்சர்ட் பண்ணிட்டு டேட்டா டேபிள் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்ட் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு காட்டும். ஸோ இப்படி தான் வந்து பை சார்ட் யூஸ் பண்ணணும். பை சார்ட் வந்து எப்போதுமே ஒரு 100க்கு இது பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பை அப்படிம்பாங்க. ஸோ இதை வந்து இந்த ஒரு இதை பை அப்படின்னு சொல்லுவாங்க. பை மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி காட்டும். ஸோ வீடியோ பார்த்து நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.